பிக் பாஸ் காமன் மேன் ஷோல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்ல ஜட்ஜஸ் தங்களோட ஈகோவால தப்பானவங்களை தேர்வு பண்றாங்களா? காமன் மேன் ஷோல செலக்ட் ஆகணும்னா நார்மலா இல்லாம அப்நார்மலா இருந்தா மட்டும் தான் சான்ஸ் கிடைக்குமா? அங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்தவங்க சிவகாசி ஜோசியர் சுந்தரபாண்டியன், அப்புறம் கும்பகோணம் குங்ஃபு மாஸ்டர் ராஜலட்சுமி. இவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவர்கள் சொன்ன காரணம் ரொம்பவே ஹார்ஷா இருந்துச்சு. சோற்றுக்கே வழி இல்லாததால தான் பிக் பாஸ் வரேன்னு ராஜலட்சுமி சொன்னதுக்கு, நீங்க குங்ஃபு கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கலாமே, பிக் பாஸ்க்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சம்மதமே இல்லாம ஜட்ஜஸ் கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து வந்த திருநங்கை ரியானா ராஜுக்கும் ஷேர் ஆட்டோ ஓட்டுன்னு சொன்ன கலீல் பாஷாவுக்கும் நடுவுல பெரிய மோதலே நடந்துச்சு. கலீல் பாஷா தன்னை ஒரு ஆட்டோக்காரன்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் கும்மிடிப்பட்டி சைட்ல பணவட்டை அப்படின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல் நடிக்கிற ஒரு யூடியூபர். ஆனா இந்த ஆடிஷன்ல அவர் அதை சொல்லவே இல்லை. தன்னோட எல்ஜிபிடி சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ண வந்த ரியானாவை மாயா ஹோல்ல போட்டுட்டாங்க. அங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில ரியானாவை வாப்பான்னு பையன் மாதிரி கலீல் பாஷா கூப்பிட்டதை ரியானா ரொம்பவே கண்டிச்சாங்க. கானா சிங்கர் கலீல் செம்மையா பாடினதுக்காக அவரை பாராட்டி அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா வந்தவர் தான் டேட்டா சயின்டிஸ்டான சுப்பிரமணியன். ரொம்ப திறமையா தெளிவா பேசினாரு. ஆனா 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுசர் சாமாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த தகுதியான பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல உச்சக்கட்ட காமெடியை ஓவியா பண்ணதுதான். சுப்பிரமணியன் பேச ஆரம்பிச்சதுமே, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறியா அப்படின்னு ஓவியா கேட்கிறாங்க. இதே ஓவியா தான் 2 நாளைக்கு முன்னாடி பேச தெரியாம அந்த ஒரு போட்டியாளரை பார்த்து ஆடிஷனுக்கு வரீங்க, கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணாம வரீங்களான்னு கேட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா என்ன காரணம் வேணாலும் சொல்லுவாங்க போல. அடுத்து வந்தவர் தான் சன் மியூசிக் விஜே சுகுமாரன் மேடைக்கு வந்தாரு. மீடியா துறையில ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக முன்னுரிமையும் வாய்ப்பும் சீக்கிரமா கிடைக்குதுன்னு ஒரு யதார்த்தமான உண்மையை பேசுறாரு. இதை சொன்ன உடனே மாயாவுக்கும் ஓவியாவுக்கும் தாங்கவே முடியல. ஆரி நடுவுல வந்து தத்துவம் பேச சுகுமாரன் தன்னோட கஷ்டத்தை நியாயமா விளக்குறாரு. ஆனா மாயா இதை ஏத்துக்காம ஈகோட பேசி அவரை ஹோல்ல போட்டுட்டாங்க. கடைசியா வந்த நர்மதா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவங்கள நடிக்க சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க. அவங்களும் நடிச்சு காட்டினாங்க. அவங்க நடிப்பு சரியில்லைன்னு சொன்ன ராஜு, நீங்க பண்றதுக்கு பேர் ஆக்டிங்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க பண்றதெல்லாம் ஆக்டிங்கான்னு டக்குன்னு திருப்பி கேட்கிறாங்க. இதனால ராஜு ட்ரிகர் ஆயிட்டாரு. உனக்கு கவனமே இல்லைன்னு சொல்லி ராஜு அவங்கள மட்டம் தட்ட, சார் இது ரியாலிட்டி ஷோ தானே, இங்க வந்து ஏன் ஆக்டிங் எதிர்பார்க்கறீங்கன்னு அந்த பொண்ணு நியாயமா கேள்வி கேட்டாங்க. ஆனா அதையெல்லாம் மதிக்காம அவங்கள ரொம்ப மோசமா மட்டம் தட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 15 சர்வதேச பிராண்டுகளுக்கு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கிற சுப்பிரமணி 1 மணி நேரம் லேட்டா வந்ததுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அதே டயத்துல லேடி ஸ்பைடர்மேன் மாதிரி வந்த ஒரு பொண்ணு எதுக்கு ஆரம்பமே தெரியாம தம் கட்டிட்டு டான்ஸ் ஆடினாங்க. மாயாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சு போய் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. பல கனவுகளோட அடி வாங்கி மிதி வாங்கி ஆடிஷனுக்கு வரவங்க உணர்வுகளோடு விளையாடுறது நியாயமா? தோல்வி சாதாரண விஷயம் தான், திரும்ப எழுந்திருக்கலாம். ஆனா அவங்களை இனிமே முயற்சியை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்றது நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.